ஹாய் கைஸ், நீங்க என்ன பார்க்க போறோம்னா, பாண்டியன் ஸ்டோரோட டுடே எபிசோட் தான் பார்க்க போறோம். இதில் என்ன நடக்குதுன்னா, போய் மயிலுக்கு வந்து செக்கப் பார்த்துட்டு வந்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து இது குழந்தை இல்லை, சும்மா பாட்டா தான் இது பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறாங்க. இதை நினச்சிக்கிட்டு சரவணன் வந்து வீட்டுக்கே வரல. வெளியே நின்று செந்திலும் இவங்களும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. கருதிரும் அவங்க அம்மா எங்கடா இன்னும் சரவணன் வீட்டுக்கே காணோம், அவங்க அப்பாவே வந்துட்டாரு அப்படின்னும், உடனே வருமா நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவள் வேற அழுதுகிட்டே இருக்கா, அவளை சமாதானப்படுத்துறதா இவனை தேடுறதான்னு தெரியல அப்படின்னும், உடனே இங்கிட்டு செந்தில் சொல்கிறாங்க கதிர்கிட்ட, ஒருவேளை ஒயின் ஷாப் இருக்குமா, வாடா போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இறங்கி கிளம்புறாங்க. பார்த்தா அங்கிருந்து சரவணன் வந்துடுறாரு. உடனே ஒரு செந்தில் பக்கத்தில் போய் மோந்து பார்க்குறாரு. என்னடா குடிச்சிருக்கியான்னு பார்க்குறியா, குடிக்கலாம் இல்லடா அப்படின்னு. அப்போ எங்கனே போன அப்படின்னு, இந்த எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தரை பார்த்தேன், என்னோட ஃப்ரெண்டு, அவர்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தேனும், இங்கிட்டு இருந்து சரணோட அம்மா வந்துட்டு, வாயா காலையிலேருந்து நீ வேற சாப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, மூஞ்சி வேற வாடி போயிருக்கு, வாயா சாப்பிட வாயானும், நீ போம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லையா நீ சாப்பிட வாப்ப தான் போவேன் அப்படின்னவும், இங்கிட்டு வந்து கதிரும் செந்திலும் நீங்கள் போம்மா நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே போய் மயில வந்து அவங்க அத்தை சாப்பிட கூப்பிட்றாங்க. சாப்பிட வந்துட்டு நான் அவரை வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு அவன் வந்துட்டு வெளியே தான் இருக்கிறான்னு, உடனே விறுவிறுன்னு ஓடி வந்து மாமா சாப்பிட வாங்க மாமா, வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீ உள்ளே போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கிட்டு செந்தில கதிரும் நீங்கள் உள்ளே போங்க அண்ணி, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனை காலையிலேருந்து அண்ணி சாப்பிடல, அழுதுகிட்டே இருக்காங்க, நீ போய் சமாதானப்படுத்தி கொஞ்சம் பேச அப்படின்னும், நான் போய் பேசுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே ரொம்ப கோவத்தோட வராங்க. உடனே ரொம்ப அழுதுட்டு, இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது மாமா, உங்களை நான் ஏமாத்திட்டேன், எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், நம்ம சந்தோஷத்த ஒரே நாளில் இதாகிடுச்சு, எவ்வளோனா நம்ம இது பண்ணோம் அப்படின்னவும், பின்னாடி கட்டி பிடிச்சதும் உடனே சரவணன் வந்து அதை எடுத்து விட்றாங்க. இதெல்லாம் எனக்கு புதுசாக நீ ஏமாத்துறது, எனக்கு பழகி போச்சு அப்படின்னு, நீ உள்ளே வர்றதுக்கு எதனாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம், நீ அங்கே ஓமா இருந்தேன் அப்படின்னா கொஞ்ச நாள்ல என் கோவம் சரியாயிருக்கும், அதுக்கு நீ குழந்தைன்ற பேரில் உள்ள வந்திருக்கக்கூடாது, எவ்வளோ பொய் சொல்கிற, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி பேசுவோம். மயிலுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நானே இந்த விஷயத்துல ஏமாந்து போய் தான் இருக்கேன், சத்தியமா நான் இந்த விஷயத்த பொய் சொல்லலை, எங்கள் அம்மா மேலே சத்தியமா, எங்கள் அப்பா மேலே சத்தியமா, உங்கள் மேலே சத்தியமா அப்படின்னு சொல்லவும், ஏய் நீ சத்தியம்லாம் பண்ணாத, எங்கள் வீட்டு உள்ளவங்க என்ன பாவம் பண்ணாங்க, எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க, அவங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சத்தியமா நான் உண்மையை தான் மாமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே தலானி எடுத்து போட்டு படுக்கிறாரு. உடனே நீங்கள் மாமா சொல்கிறத கேளுங்க, உடனே ஓரத்தில் போய் உட்காந்துடுறேன் மயில், அதை கேட்கல. இங்கிட்டு கதிரை கண்ணான்னு சொல்லிட்டு ராஜி தேடிட்டு இருக்காங்க, என்ன இன்னும் ஆளை கண்ணான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். கதிரை அதை பார்த்துறாரு. லைட் ஆஃப் பண்ணுவான்னு கேட்குறாரு, ஆஃப் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே தூங்கிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பாவம் மயிலக்கா அழுதுட்டே இருக்காங்க. உடனே அண்ணே இப்படி அழுது பார்த்தது இல்ல. அண்ணே லவ் பண்ண பொண்ணு அப்பா கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னது கூட அண்ணே அழுகல. ஆனா இப்போ குழந்தை விஷயத்துல ரொம்ப அண்ணே எமோஷனல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், இங்கிட்டு மயிலக்காவும் அப்படிதான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. காலையிலேருந்து சாப்பிடணுன்னே சமாதானம் ஆயிடுவாங்களா, சரியாயிருவாங்க, அதெல்லாம் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சரி நீ சாப்பிட்டியானோடனே என்ன புதுசா அக்கறை மாதிரி கேட்குற அப்படின்னு, சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு, அதெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்னும் படுத்துடுறாரு கதிர். உடனே ஒருவேளை நம்ம தான் அதிகமாக பேசிட்டோமா அப்படின்ற மணிக்கு சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. உடனே கதிர் தூங்கிடுறாரு. இந்த சைடு குமார காட்டுறாங்க. குமார் படுத்து பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அரசியை பார்த்தது, அரசிட்ட பேசினது, அரசிட்ட லவ் சொன்னது, அரசியை கடத்திட்டு போனது, அரசியை கல்யாணம் பண்ணது, கல்யாணம் பண்ணாம அரசி இப்படி வீட்டுக்குள்ள வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. பக்கத்துல ஒரு பெட்டு கிடக்கு, அரசியோட பெட்டு, அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஒருவேளை குமார் உண்மையிலேயே நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு எமோஷனல் ஆகி யோசிச்சு பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை அரசி எதுவும் மிஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது குமாருக்கு. உடனே படக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு யோசிக்கிறோம்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் மறுநாள் காலையில விடிஞ்சிருது. மயில் வந்து அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. சரவணன் வந்து எந்திரிச்சு கிளம்புறாரு. நான் காலையிலேருந்து தூங்கவே இல்ல, நைட்லேருந்து தூங்கவே இல்ல, நீங்க இப்படி பேசுனதுக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீ என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிறாரு. உடனே மயில் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.